ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துருந்துச்சு. நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பயங்கர ஆக்ரோஷமாக எக்ஸ்ப்ளோசிவாக வந்து மேடையில் பேசியிருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் தான், எஸ், குபேரா படத்துடைய ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி காலையில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காட்டியிருக்காங்க, அந்த ட்ரெய்லர்லேருந்து நமக்கு கதை இதுதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தியரி ஒன்று இருக்குது. அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்ததில் எனக்கு அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, தனுஷ் அவர்கள் வந்து இந்த மற்ற பிச்சைக்காரர்கள் மாதிரி வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ஆள், காமன் மேன் கூட இல்லை, காமன் மேனோட ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். இன்னொரு பக்கம் நம்ம ஜிம் அவரும் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா, இவங்க ரெண்டு பேரும் வந்து, ஜிம் அவர் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கார். பயங்கரமான ஒரு கார்ப்பரேட் மாஃபியாவுடைய ஒரு ஹெட்டு லீடு அந்த மாதிரி வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. இவங்க வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற கெஸ் என்னென்னா, இந்த ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்காங்க இல்லையா ரோட்டில், இவங்க எல்லாரையும் கடத்திட்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஒன்று கொடுத்து, ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து, அவங்களுக்கு கீழே இந்த மறைக்கப்பட்ட பணங்கள்லாம் இருக்கும்ல, அதை அவங்கள ஒரு பினாமியாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்களை கொன்னுட்டு அந்த மணியெல்லாம் சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே ஒரு ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைன் வந்து எனக்கு ஒரு தியரியாக பட்டுச்சு. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவோட அப்படியே வரிசையாக சொல்கிறேன். அதில் நம்ம தனுஷ் அவர்களை கொல்ல ட்ரை பண்ணும்போது வந்து அவர் தப்பித்தவறி உயிர் பிழைத்து அவர் வந்தார் அப்படின்னா இவங்க மாஃபியாவுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆளில் ஐடென்டிட்டியாக காமிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டோம், அவர் மறுபடியும் வராரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆப்வியஸாக நடக்க தான் செய்யும். இந்த ப்ரெஸ், அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது ப்ரெஸ் மீடியா எல்லாருமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அவர் மறுபடியும் வராங்க அப்படின்னா யார் கண்ணில் மாட்டினாலும் அது ஒரு பிரச்சனை தான். ஸோ தனுஷை கொல்றதுக்கான அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்க. தனுஷ் தப்பிச்சும் ஆகணும், அதே நேரத்தில் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாட்டி விடுறதுக்கான ஒரு வேலை வந்து பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் ஒன்லைனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதையை வந்து கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையான கதை என்ன அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுடைய கெஸ்ஸஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன தியரி வந்து எந்தளவுக்கு ஒத்து போகுது ட்ரெய்லரோட அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தியரி எப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த டான் இல்லை மாஃபியாவோட லீடர் அவரை தான் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து தனுஷோடைய ஒரு வாய்ஸ் ஓவரில் இருந்தால் வந்து ட்ரெய்லரே ஸ்டார்ட் ஆகுது. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவ்வளோ பணம் அவர் நம்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை அவரோட சொத்து அப்படிங்கிற மாதிரி வெளியே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஹோமோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லோரும் இப்படியே இருக்காங்களே, இவங்களுக்கு எதாவது செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போது மேபி கண்டிப்பாக அவருக்கு வந்து தோணியிருக்கலாம். அப்படி போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த சைடு அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாஃபியாவோட டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே உட்காந்து ஒரு மாடியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு டைலாக் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கோயிலுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அது வந்து இருக்கிற இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பார்ட்டியவே தூக்கி போட்டு திரும்பி புது ஒரு அரசியலை வந்து அமைக்க உதவி பண்ணும், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த டைலாக் மூலமாக. ஸோ இந்த டைலாக் வந்து அந்த கோயிலுங்கிற விஷயம் வந்து படத்தில் ஒரு முக்கியமான எலமெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீசர்லையாக இருக்கட்டும், இந்த படத்துலேயே ஒரு சீன் வந்து தனுஷ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாடியெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு கெட்டப்பில் கோயிலை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்த டைலாக் வந்து ஆனால் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஆள், ஒரு அடியாள் மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க கையை விட்டு எதுலேயோ ஒரு மிஷினில் வந்து க்ரஷ் பண்ணுற மாதிரியான சீன் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா வந்து அவரை வந்து மிரட்டுறாரு. அவங்க மேலே வந்து கைப்பட்ட அவ்வளோதான் உன்னைய அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாரு. ஸோ அந்த ஆள் வந்து அந்த பெரிய டான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு கீழே இந்த ஆட்கள்லாம் இருக்குது, ஐடென்டிட்டி இல்லாத ஆட்கள் எல்லாரையும் கேப்சர் பண்ணி வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடியாள் மாதிரி சொல்லி நான் நினைக்கிறேன். அங்கேருந்து செலக்ட் பண்ணி தான் தனுஷை வந்து கூப்பிட்டு போயிருக்கார் நாகார்ஜுனா. இதுக்கப்புறம் உன் பேர் இது, என் பேர் தான் இது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை தனுஷை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. தனுஷுக்கு ஒரு கன்ஃபியூஷன், பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்காப்புல. என்ன இவர் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணணும், யார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த ஷாட்டே வந்து நாகார்ஜுனா ஒன்று சொல்கிறாப்புல, என்னென்னா இங்கே பவரும் பணமும் தான் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது,
நீதி நேர்மையெல்லாம் இருந்தால் இங்கே சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிற மாதிரி தெரியுது. மேபி நீ பண்ணுறது தப்பு, இது ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்கலாம். அதோடைய கவுண்டர் டைலாக்காக இது இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு நேர்மையான ஆளாக இருந்து அதில் ஃபெயிலியர் ஆகி வாழ்க்கையில் அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் இதுக்கு மேலே இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கன்னிங்கான கேரக்டராக அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய கேரக்டராக இருக்கும் ஒன்று அப்படி இருக்கலாம், இல்லைனா எப்படி இருக்கலாம். நல்லவராக இருந்து கெட்டவராக மாறலாம், இல்லை கெட்டவராக இருந்து அதுக்கப்புறம் நல்லவராக மாறலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டராக கண்டிப்பாக அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ அப்படி இந்த மாதிரி மாற்றப்பட்ட தனுஷ் இருக்கார் இல்லையா, இவரை தண்ணியில் கொண்டு போய் கொலை பண்ணுறது, கடலுக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து இதுக்கு முன்னாடி வேறு யாரோ ஒரு ஆளை அந்த அடியால் வந்து கடலுக்கு நடுவில் போட்டில் இருந்து கீழே தள்ளி விடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் கடற்கரையில் வந்து ஒதுங்கி கிடக்கிறாரு, ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக. அப்போ தான் வந்து அங்கேருந்து எந்திரிக்கிறாரு பீச் ஓரமாக. ஸோ இவரையும் அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அதே மாதிரி வந்து கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் தெரிய வர அவர் எப்படியோ அந்த தண்ணிக்குள்ளேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவர் இந்த பணக்கார கெட்டப்பில் வந்து இருக்கார் இல்லையா, அப்படி இருக்கும்போது ராஷ்மிகா மந்தனாவை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு லவ்வோ இல்லை அது எந்த மாதிரியான ஒரு பாண்ட் அப்படிங்கிறது தெரியல, லவ்வுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கூட வந்து பேசி இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். அப்பாடா அவங்ககிட்ட இருந்து வந்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த ஒரு லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இவர் தப்பிச்சிட்டார் ஒரு விஷயம் அங்கே தெரிஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகவும், அவன் உயிரோடே இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது கொண்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷை தேடி இத்தனை பேருமே வந்து வரப்போகிறாங்க. பவரில் இருக்கவங்க, காசு நிறைய வச்சுருக்கவங்க, அவங்க பின்னாடி தான் போலீஸ் இருக்காங்க, கோர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஷ்மிகா மந்தனா ஒரு டைலாக் சொல்கிறாங்க. உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவர் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகம், இது என் உலகம் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து அங்கே டிஎஸ்பியோட பிஜிஎம் இருது பயங்கரமாக போட்டு அந்த விஷயம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து உயிர் பிழைக்கணும், இவங்க எல்லாரும் அவரை நோக்கி வராங்க அப்படிங்கும்போது அவர் சர்வைவ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேரை கொல்றீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதுவும் பண்ணுறதுக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எந்த சைடு வந்து தனுஷ் இருக்க போகிறாரு, அவர் ஓட போகிறாரா இல்லை திரும்பி ஃபைட் பண்ணி அதை காட்ட போகிறாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தியரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட அந்த பிச்சைக்காரன் 2 இருக்கு இல்லையா, அதோடைய சாயில் வந்து லைட்டாக தட்டுப்பட்டுச்சு. ஸோ இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளேவும் இந்த ஸ்டோரி கேட்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம பொறுத்திருந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். ட்ரெய்லர் வரைக்குமே ஒரு சின்ன ஹைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கதையாக கேட்கும்போது சின்ன ஹைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்கிங் வைஸும் இது வைஸும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ படத்துக்கு ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை ஃபெயிலியர் பண்ணாமல் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னாலே படம் சூப்பராக வந்துடும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.